அணில்கள் அட்ராசிட்டி தாங்க முடியல. விஜயை காமெடி பீஸாக்கும் குஷி ஆனந்த். பொதுவாக அரசியல் கட்சிகள் நடத்தும் ஒரு நிகழ்ச்சியில் அந்த அரசியல் கட்சியை சார்ந்த தலைவர்கள் மேடையில் பேசும் பொழுது தொண்டர்கள் அனைவரும் கீழே அமர்ந்து பார்ப்பதை தான் வழக்கமாக பலரும் பார்த்திருப்பார்கள். ஆனால் சமீபத்தில் நடந்த தமிழக வெற்றி கழக கட்சி நிகழ்ச்சியில் குஷி ஆனந்த் மேடையில் பேசும்போது பலரும் முண்டியடித்துக் கொண்டு மேடையில் போட்டி போட்டு ஏறி நின்று கொண்ட காட்சியை பார்க்க முடிந்தது. சரி, மேடையிலேயே இவ்வளவு கூட்டம் இருக்கே, அப்போ கீழே எவ்வளவு கூட்டம் என்று குஷி ஆனந்த் பேச்சை கேட்கிறார்கள் என்ற கேமராவை அப்படியே ஆடியன்ஸ் பக்கம் திருப்பினால் இருக்கைகள் அனைத்தும் காற்று வாங்குகிறது. அந்த அளவிற்கு அனைவரும் மேடையிலேயே ஏறிக்கொண்டதால் குஷி ஆனந்த் காலி சேர்கள் மத்தியில் பேசிய பரிதாபம் அரங்கேறியது. இதை பார்த்து பலரும் அணில்கள் அட்ராசிட்டி தாங்க முடியலப்பா என கருத்து தெரிவித்து வருகிறார்கள். மேலும் பொதுவாக தன்னுடைய கட்சி தொண்டர்களை கட்டுக்கோப்போடு வைத்திருக்கின்றவன் தான் தலைவன். ஆனால் மேடையில் ஏறும் ரசிகர்களை கீழே அமருங்கள் என்று சொல்லும் அளவிற்கு கூட குஷி ஆனந்திற்கு தைரியம் இல்லையா, அல்லது குஷி ஆனந்த் பேச்சை அவர்கள் கேட்க மாட்டார்களா என்கிற ஒரு கேள்வியும் எழுந்துள்ளது. மேலும் குஷி ஆனந்த் ரசிகர் மன்றங்களை கட்டுக்கோப்பாக எப்படி வைத்திருக்கிறார் என்பதற்கு இதுவே சாட்சி. இவர்களை நம்பி விஜய் அரசியலுக்கு வருவது மிகப்பெரிய நகைப்புக்குரியதாக உள்ளது. மேலும் குஷி ஆனந்த் அந்த மேடையில் பேசிய பேச்சு விஜய் ரசிகர்கள் செய்த சேட்டைகளை விட மிகப்பெரிய கேலி கூத்தாக இருந்தது. அதாவது, விஜய் தொடங்கிய தமிழக வெற்றி கழக மாநாடு விரைவில் நடைபெற இருக்கும் நிலையில் அந்த மாநாட்டிற்கு கலந்து கொள்வதற்காக விஜய் ரசிகர் ஒருவர் தான் வேலை பார்க்கும் நிறுவனத்திடம் விடுமுறை கேட்டுள்ளார். ஆனால் அதற்கு அந்த நிறுவனம், நீங்கள் விடுமுறை எடுத்துச் சென்றால் உங்களுக்கு தீபாவளி போனஸ் கிடையாது என்று சொன்னதாகவும், அதற்கு எனக்கு வேலை வேண்டாம், போனஸ் வேண்டாம், நான் மாநாட்டிற்குத்தான் போவேன் என்று அந்த ரசிகர் சொன்னதாகவும், இதுபோன்றுதான் அனைவரும் இருக்க வேண்டும் என்று குஷி ஆனந்த் பேசியது மிகப்பெரிய சர்ச்சையாக வெடித்தது. அதாவது, அனைத்து இளைஞர்களும் படிப்பு முக்கியமில்லை, போனஸ் முக்கியமில்லை, வேலை முக்கியமில்லை, விஜய் மாநாடுதான் முக்கியம் என்பது போன்று குஷி ஆனந்த் பேசியது இவர்தான் விஜயை வழிநடத்தி நாட்டை திருத்தப் போகிறாரா என்கிற கேலி கிண்டலுக்கு உள்ளாகியுள்ளது. இந்த நிலையில் ரஜினிகாந்த் இதற்கு முன்பு அரசியல் கட்சி தொடங்கப் போவதாக அறிவித்து அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருந்த நிலையில் கடைசி நேரத்தில் தன்னுடைய உடல்நிலை சரியில்லை என்று தன்னுடைய அரசியல் வருகையை ரத்து செய்தார். ஆனால் நடிகர் ரஜினிகாந்த் தன்னுடைய அரசியல் கட்சி அறிவிப்பை தொடங்கி தான் அரசியலுக்கு வர விருப்பமில்லை என்று சொல்லும் வரை இந்த இடைப்பட்ட அனைத்து காலகட்டத்திலும் தன்னுடைய ரசிகர் மத்தியிலும் பத்திரிகையாளர் சந்திப்பிலும் நடிகர் ரஜினிகாந்த் நேரடியாக பேசி வந்தார். ஆனால் விஜய் ரசிகர்களிடம் அல்லது பத்திரிகையாளர்களிடம் தன்னுடைய அரசியல் வருகை குறித்தோ அரசியல் நடவடிக்கை குறித்து நேரடியாக பேசாமல் குஷி ஆனந்த் மூலமாக தொடர்ந்து இயக்கி வருகிறார். இது விஜய்க்கு மிகப்பெரிய பின்னடைவை தான் ஏற்படுத்தி வருகிறது. அந்த வகையில் நடிகர் விஜய் அரசியல் கட்சி மாநாடு தொடங்குவதற்கு முன்பே இந்த அளவிற்கு கேலி கூத்தாக இருக்கும் நிலையில் அவர் மாநாடு எப்படி நடத்தி முடிக்கப் போகிறார், அந்த மாநாட்டு பந்தலில் என்னென்ன கூத்தெல்லாம் நடக்க இருக்கிறது என்று ஆவலோடு பலரும் காத்து கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. உங்கள் தின சேவல்